கைஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துருக்கேன், யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஒரு கிண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூப் எல்லாம் வந்து போட்டுட்டு ஃபேஸ் வந்துட்டு வைப்பாங்க. அது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பண்ணணும்னு ஆசை. பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐஸ் கட்டி எடுத்தாச்சு முழுவுது. நான் வீடியோ காமிக்கலாம் எடுத்து வச்சிருந்தேன் பிஃபோரே. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜு ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஓகே, நான் கிணத்துல வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போட்டு பார்க்கலாம். டைம். ஸோ இந்த வால்யூம் ஓகே. ஸோ தண்ணி வந்துட்டு இவ்வளோ பெருசு போதும்னு நினைக்கிறேன் என் முகத்துக்கு. இவ்வளோ தண்ணியில் என் முகம் போகுமா இல்லைன்னு தெரில, பட் லெட் மீ சி. ஸோ ஐஸ். ஐயோ, ஒன்று வீந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ரெண்டாவது வீந்துச்சு. சாரி காய்ஸ், கொஞ்சம் பண்ண முடியாமல் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனால் க்ளீனாக பண்ணுங்கள். நான் முதல்ல இந்த ஐஸை வந்து எடுத்துகிட்டு அப்புறமா போடுறேன். எத்தனை ஐஸ் எதுவும் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ஐஸ் கட்டி தான் என்னால் முடிஞ்சது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தலாமா? ஸோ இதில் எவ்வளோ ஐஸ் போடணும் என்ன சொல்கிறேன்னு தெரியாது, பட் ரேண்டமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி சின்ன ஒரு தாட் தோணுச்சு, ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு 9 to 10 ஐஸ் கியூப் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்லுனா வந்துட்டு ட்ரை பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் பத்தலை போல இருக்குதுங்க. சில்லுனா இருக்குது. வெயிலுக்கு நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு. திடீர்னு நம்ம தண்ணியில் போய் விழுந்து இருந்துச்சுனாக்கா இது எப்படி கொஞ்சம் மூச்சு அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது, சில்லுனா நல்லா இருக்குது. விளையாடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து ஸ்கின் கேர் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து எடுத்திருந்தாக்கா கொஞ்சம் ஃபேஸ் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டு வந்து பண்ணியிருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ 9 ஐஸ் வந்துட்டு போதுமானது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸுக்கு வந்து நல்லா வந்துட்டு சில்னஸ் வந்துட்டு கிடைக்குது. இது வந்து நம்ம ஸ்கின் கேராக வந்துட்டு பார்க்க முடியுமா அப்படின்னாக்கா எங்கேயோ எனக்கு மட்டும் ஸ்கின் கேராக இல்லை, இது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப பேட் மூடாக இருக்கீங்க, ரொம்ப பேட் டேயாக வந்துட்டு இருக்கீங்கனாக்கா ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஜாலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா லைக் நம்ம மூடு வந்து அந்த கோவமாக எந்த ஒரு மூடு இருந்தாலும் வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்னில் வந்துட்டு வீங்கியிருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப நாள் தூங்காதவங்க மூஞ்சி இல்லை ரொம்ப நேரம் ரொம்ப ஓவராக தூங்கியிருக்காங்க முகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீங்கியிருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து பண்ணும்போது அந்த பஃபினஸ்ஸு ஸ்வெல்லிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மி வந்துட்டு ஆகுது. ஸ்கின்னு வந்துட்டு நல்லா ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக வந்துட்டு ஃபீல் ஆகுதுங்க. நம்மளுக்கு முகத்தை விட்டு எடுக்கும்போதே அந்த லைட்டாக அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ முகத்தை நான் தொடச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 9 ஐஸ் மட்டும் தான் போட்டேன், 9 to 10 வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ சில்லுனா, ஆனால் கண்ணுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சில்லுனா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நான் நிறைய நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா சிஸ்டம் முன்னாடி வந்துட்டு இருப்பேன். ஸோ நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைய வந்து தூக்கிட்டு வெளியே வெயிலில் வந்துட்டு போவேன். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், கண்ணெல்லாம் பார்த்திங்கனாக்கா விட முடியாது. ஸோ இது வந்து நம்ம பண்ணும்போது அந்த சில்னஸுக்கு அந்த கண்ணுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கனாக்கா செம்மையாக ஃபீல் வந்துட்டு அது அப்படியே சில்னஸாக வந்துட்டு இருக்குங்க.
ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லைட்டா அந்த டெம்ப்ரவரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, டைட்டன் வந்துட்டு டைட்டனா ஆகுற மாரி ஃபீல் பண்றேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐஸ் வந்துட்டு எதுவுமே இல்ல. எல்லாமே வந்துட்டு கரைஞ்சிருச்சு. ஸோ வீடியோல வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நானு என்ன பண்ண போறேன்னாக்கா, தண்ணியெல்லாம் ஊத்தி முகத்த தொடச்சுக்கின்னு வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் முகத்த வந்துட்டு துடைக்க போறேன். ஸோ தொடச்சிட்டு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்குது ஃபேஸு. ஸோ நான் ஃபேஸ் வந்துட்டு டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ஸ்லைட்டாக ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டு இருக்குல்ல. நீங்கள் எங்கேனா ஃபங்க்ஷன் யூஸ் போனீங்க, ரொம்ப வந்து ஒரு மாறி இருக்குடா மூஞ்சி, ஃப்ரெஷ்னஸாகவே இல்லைடா அப்படின்னாக்கா, இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெம்ப்ரவரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டைட்னஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். காமாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ரெட்னஸ் பேச்சஸ் அந்த மாதிரி வந்துட்டு இல்லை. பட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரெட்னஸஸ் வந்துட்டு வரும். சென்சிட்டிவ் ஸ்கின்னு நீங்களாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ.